அது மாத்திரமல்ல, எல்கிப்போர் நம்மிடத்திலே சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்கிப்போர் சகலவித கிருபையையும் அவர் என்ன செய்கிறாராம்? நம்மிடத்திலே பெருக செய்கிறாராம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை வித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார்? இதை ஆழமாய் கவனிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை கவனிக்கணும். கர்த்தர் என்னிடத்திலே ஏதோ ஒரு சில கிருபை இல்லை, ஏதோ 1-2 கிருபை அல்ல, சகலவித கிருபையையும் என்னிடத்திலே பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சகலவித கிருபை, எல்லா விதமான கிருபை, அனைத்து விதமான கிருபையை அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரி, கிருபைனா என்ன? கிருபையை தர்றாரு, கிருபையை தர்றாரு, கிருபையை பெருக செய்கிறாரு, கிருபை பெருக செய்கிறாரு. என்னமோ தெரியல, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே நிறையா இருக்குது, என்கிட்ட குறைவா இருக்குது. இப்படி கிறிஸ்தவ மக்கள் பேசிக்கிறாங்க பாருங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே, சபையை முடிஞ்சு வெளியில் போன உடனே பேச்சு அதுதான். என்னமோ தெரியல, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே நிறையா இருக்குது, நல்லா இருக்கீங்க. என்னமோ தெரியல, கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலே ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னமோ முகம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. நானும் இந்த வார்த்தையை இவங்க எங்கேயும் இருந்து சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வாசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க, யோபுவின் புத்தகம் 42 அதிகாரத்தில் அங்கே தான் வருது அந்த வசனமே. கர்த்தர் முகத்தை திருப்பி பார்த்தார் அப்படின்னு. ஆஹா, இங்க இருந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, கர்த்தர் என்ன செய்தார்? முகத்தை பார்த்தார். அருமையானவர்களே கவனியுங்கள், அது பழைய ஏற்பாடுங்க. கர்த்தர் முகத்தை பார்த்தாருன்னு. ஏசு கிறிஸ்து என்னை கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரோ அன்னைக்கு முகத்தை பார்த்துட்டாரு. கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்ம எல்லாரையும் பார்த்துட்டாரு. எல்லாரும் இருக்கிறீங்களா? நீங்க பிரசவ வார்டுக்கு போனீங்கன்னா இது தெரியும். குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிரசவ வார்டுக்கு போனீங்கன்னா தெரியும். பாருங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, அந்த அதுவும் தலைப்பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உயிர் போயிட்டு உயிர் வருமா? உயிர் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையாகவே குழந்தைய பெற்றெடுத்தவங்களுக்கு, சோபிரசவம் பெற்றெடுத்தவங்களுக்கு தெரியும். சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது உயிர் போயிட்டு மறுபடியும் உயிர் வருமா பாருங்க, அந்த மாதிரி வேதனை இருக்குமா. சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம சாட்டில் மறிச்சிட்டா கூட நல்லா இருக்குமே சொல்லி சில பெண்கள் நினைப்பாங்களாம் அந்த பிரசவ வார்டில் துடிக்கும் போது. ஆனால் சொல்கிறாங்க, குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு பிறகு லேச மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த பிள்ளையோடைய முகத்தை கொண்டு போய் இப்படி காமிப்பாங்களாம் அந்த தாயிட்ட போய். அப்போ அந்த தாய் நினைப்பாலாம், நான் சாக மாட்டேன், இந்த பிள்ளைக்காண்டி நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தினாரு, ஜீவனை கொடுத்தாரு, உயிரை விட்டாரு. உயிரை விடும்போது நம்ம முகத்தில் அவர் பார்த்தாரு. அதனால கர்த்தர் இனிமேல் என்னைக்காவது என் முகத்தை பார்ப்பாரான்னு கனவான்கிட்டு இருக்காதீங்க. அவர் கல்வாரி சிலுவையில் முகத்தை பார்த்துட்டாரு. தேவனுடைய பிள்ளைகள் ஆழமா கவனிக்கணும். இனிமேல் ஆண்டவரைய முகத்தை பாருமையா பாருமையா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டுலாம் கிடக்காதீங்க. சில கிறிஸ்துவங்க கெஞ்சுற மாதிரி, ஆண்டவரே உபவாசம் இருந்து என்ன செய்ய போறேன், நான் குடலை சுருக்க போறேன், ஆண்டவரே முகத்தை பாருமா ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில் உன் முகத்தை பார்த்து தான் நான் ரத்தத்தை சிந்தினேன். கல்வாரி சிலுவையில் உன் முகத்தை பார்த்து தான் நான் உயிரை கொடுத்தேன். இன்னைக்கு முகத்தை பாருமையா முகத்தை பாருமைன்னு சொல்லி கெஞ்சாத. நான் கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடிச்சத விசுவாசி. நான் உனக்காக ரத்தத்தை சிந்தினத விசுவாசி. என் கல்வாரி பாடுகளை விசுவாசி. ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். கர்த்தர் பாருங்க முகத்தை பார்த்துட்டாரு, கிருபையை கொடுத்துட்டாரு. கர்த்தர் பாருங்க இங்க சொல்றாரு, சகலவித கிருபையையும் உங்களிடத்தில் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சரி, கிருபைனா என்ன? கிருபைனா என்ன தெரியுமா? தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை. ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல், ஒரு பொட்டன்சியல், ஒரு பவர், ஒரு ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகம். அதுதான் என்னது? கிருபை. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் எதை பெருக பண்றாரு?
கிருபையை பெருக பண்றாரு, அந்த வல்லமையை பெருக பண்றாரு, அந்த ஆற்றலை பெருக பண்றாரு, அந்த பொட்டன்சியலை பெருக பண்றாரு. யாருடைய வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில. ஆமென். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவித கிருபையையும் பெருக செய்ய எல்கிப்போர் வல்லமை உள்ளவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பலவிதமான கிருபை இருக்கிறது. பாடக்கூடிய கிருபை. ஆமென். என்ன அழகா பாடுறாரு பாரு அவரு. அதான் என்னது? கடவுளுடைய கிருபை. 1ஆம் கிளாஸ் கூட அவங்க படிக்கல, கர்த்தருடைய சபையில பாடக்கூடிய பாடல் எவ்வளவு அழகா பாடுறாங்க பாரு. மைக்க கொடுத்தா அவ்வளவு அழகா பாடுவாங்க. அதான் என்னது? கர்த்தருடைய கிருபை. பாடல்களை எழுதக்கூடிய கிருபை. பாடல்களை எழுதக்கூடிய கிருபை. பலவிதமான கிருபையை கர்த்தர் செய்கிறார், தருகிறார். பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை. ஆமென். போதிக்கக்கூடிய கிருபை, பிசினஸ் பண்ணக்கூடிய கிருபை, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய கிருபை, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கிருபை. ஏங்க, பணத்தை சம்பாதிக்கிற கர்த்தர் கிருபையை தர்றாரா? ஆமா, பணத்தை சம்பாதிக்கிற கர்த்தர் கிருபையை தர்றாருங்க. பணம் வந்து என்ன சொல்றோம் நம்ம? கர்த்தாவே இது உங்களுடைய கிருபை சொல்லியிருக்கிறீங்களா? பணம் கையில் வந்த உடனே கர்த்தாவே இந்த பணம் வந்தது என் உழைப்பு, அன்னைக்கு கூட போச்சு எல்லாம். அதனால தான் தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்குறோம். அதனால தான் வர்றதெல்லாம் போயிருது எங்கேயோ. அதனால தான் தொடச்சி கட்டிட்டு அடுத்தவங்ககிட்ட கை மாத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க தரமாட்டாங்களா, அடுத்த வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பணம் வந்த உடனே இது கர்த்தருடைய கிருபை நினைக்கிறாங்களோ, அன்னைக்கு பணம் பெருக ஆரம்பிச்சிடும். சீரியஸா சொல்றேங்க. என்னைக்கு உங்க கையில பணம் வருதோ அந்த பணத்தை கையில வந்த உடனே கர்த்தாவே இது உங்களுடைய கிருபை ஆண்டவரே, இந்த 100 ரூபா உடைய கிருபை, இந்த 1000 ரூபா உடைய கிருபை ஆண்டவரே, இந்த 10,000 ரூபா உடைய கிருபை ஆண்டவரே, இந்த 2 லட்சம் ரூபா உடைய கிருபை ஆண்டவரே, கர்த்தாவே உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள்ல 1 ரூபா கூட இல்லாம நான் ரோட்ல நின்று இருக்கிறேன், இன்னைக்கு இந்த பணம் வந்திருக்குன்னா உங்களுடைய சித்த கிருபை. இப்படி சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், உங்க வீட்டுல பண குறைவு வரவே வராது. அநேகருடைய வீட்டுல ஏன் தெரியும் பண குறைவு வந்துருது? நான் சம்பாரிச்சேன், நான் உழைச்சேன், என் நெத்தி வேர்வடி எது? அங்க நெத்தி வேர்வை தெரியுதா? அதுல மக்கள் மாறணும் பாருங்க. என்னத்தை மாத்தணும்? ஏன் ஆசீர்வாதங்கள் வராம போய் விடுகிறது வீட்டுல? ஏன் பெருக்கங்கள் இல்லாமல் போய் விடுகிறது? வேர்வை உயர்த்தி பேசுறது, திறமை உயர்த்தி பேசுறது, சர்டிபிகேட்டை உயர்த்தி பேசுறது. இல்ல 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 இல்ல. தேவனுடைய கிருபை, அவருடைய கல்வாரி பாடுகள், அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் எனக்காக கொடுத்த விலைக்கிரயம். அதனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஆமென். தேவன் சகலவித கிருபை என்ன செய்கிறார்? நம்மிடத்திலே பெருக செய்கிறார். ஆகவே பாடக்கூடிய கிருபை, பாடல்களை எழுதக்கூடிய கிருபை, மியூசிக் போடக்கூடிய கிருபை, பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை, இப்படி பலவிதமான கிருபை தர்றாரு. பிசினஸ் பண்றதுக்கும் கர்த்தர் கிருபை தர்றாரு. எத்தனை ராமன் சொல்றீங்க? பிசினஸ் பண்றதுக்கு கர்த்தர் தாங்க கிருபை தர்றாரு. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் தாங்க கிருபை தர்றாரு. சில ஆட்களுக்கு மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. ஏங்க, பணத்தை சம்பாதிக்கிறமா கர்த்தர் கிருபை தர்றாரு? ஆமான்றேன். பணத்தை சம்பாதிக்கிறது கர்த்தரதே கிருபை தர்றாரு. ஆமென். இதை கர்த்தருடைய கிருபை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க. இல்லைன்னா இருக்குதுன்னு செஞ்சிருக்கட்டோ போயிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எல்கிப்போர் என்ன பண்ணுகிறார்? சகலவித கிருபையையும் நம்மிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? பெருக செய்கிறார். ஆகவே அதிகாலையில் எழும்பின உடனே கர்த்தாவே இன்னைக்கு என் வாழ்க்கையில சகலவித கிருபையையும் நீர் பெருக செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சகலவித கிருபையினாலே நீ நிரப்பினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலவித கிருபையையும் எனக்கு நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எல்கிப்போரே, சகலவித கிருபையை என்னிடத்திலே நீர் பெருக செய்தபடியால், வர்த்திக்க செய்தபடியால் ஸ்தோத்திரம். டெய்லியும் சொல்லி பாருங்க, 365 நாள் சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், வாழ்க்கை தராதரம் உயர ஆரம்பிச்சிடும். நான் சீரியஸா சொல்றேங்க. ஏன் சில கிறிஸ்தவ மக்கள் 20 வருஷம் சபைக்கு போய் 25 வருஷம் சபைக்கு போய் தடவிட்டு கிடக்குறாங்க பாருங்க. அப்படியே தடவுறாங்க பாருங்க, மண்ணுக்குள்ள அப்படியே தேடுவாங்க பாருங்க, தடவுறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று தொலைச்சு போச்சு தடவிட்டு கிடப்பாங்க. அவர் அப்படியே என்னடா காணாம அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. இவ்வளவு வருஷம் சபைக்கு போயுமா இன்னமும் தடவிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இவங்க கர்த்தருடைய கிருபையை தேடல, கர்த்தருடைய கிருபை என்ன செய்யல, விசுவாசிக்கல. கர்த்தர் கிருபை தர்றாருங்கிறத நம்புறது கிடையாது. சகலவித கிருபையும் கர்த்தர் எனக்கு பெருக செய்யறாருங்கிறத என்ன செய்யறது கிடையாது, நம்புறது கிடையாது. அதனாலதான் இந்த தடவெல்லாம் மாறணும், தரித்திரமெல்லாம் மாறணும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும். எல்லாம் பாருங்க, பீடைகள் ஒளிஞ்சு போகணும், நல்லா செல்வ செழிப்பா வரணும்னா கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணும், தேடணும். சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய தொழில, என் பிள்ளையோடைய படிப்பு விஷயத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய ஆண்டவரே. ஆமென்.
சகல வித கிருபை பெருகு செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், பிசினஸ் ஓகோன்னு போக ஆரம்பிக்கும். ஆமென். பெரிய லெவலில் வர முடியும். கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சகல வித கிருபையை நம்ம இடத்துல என்ன செய்கிறார்? பெருக செய்கிறார். ஆமென்.